வணக்கம். இன்னைக்கு தனியார் நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம இப்போது பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி கொடுத்துருக்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே ஜாப் பொசிஷனில் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி அப்படின்னு மொத்தம் 3 விதமான ஜாப் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து குவாலிஃபிகேஷன் 8th, 10th, 12th, ITI, டிப்ளமோ, எனி டிகிரி, BE அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 8வது படித்தவங்க 8வது குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுவாங்க. டிப்ளமோ படித்தவங்க டிப்ளமோ குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வேலை இடம் சென்னையில் ஒரகடம், செங்கல்பட்டு, மகேந்திரா சிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேலை நேரம் 8 மணி நேரம், கூடுதலாக OT இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓட்டின்னா ஓவர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அனுபவம் பொறுத்த மட்டும் வரைக்கும் புதியவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு 2 பேருமே கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பாலினம் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட் ஆகட்டும், ஃபீமேல் கேண்டிடேட் ஆகட்டும். ஆண்கள் பெண்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சென்னையில் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட்டுகிட்டே இருங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சென்னை ஜாப்ஸ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை தொடர்ந்து ரூம் வசதி, உணவு, அலவன்ஸ், போக்குவரத்து அப்படிங்கிறது எல்லாமே பெனிஃபிட் கேட்டகரியில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஓட்டி தொகை வந்து இந்த ரேஞ்ச் இருக்கும் 1 மணி நேரத்துக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்லேயே ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது சென்னையில் ஒரகடத்துலையோ இல்லைனா நம்ம செங்கல்பட்டுலேயோ அப்படி இல்லாத பட்சத்தில் மகேந்திரா சிட்டியில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்பவே பிரயோஜனமாக அமையட்டும். இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை ஜாப்ஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு வேறு ஏதாவது நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.